இப்ப ஜேசிடி பிரபாகருடைய சட்டப்பேரவை தலைவருக்கான அதிகாரம் விஜய்க்கு உட்பட்டதாக இருக்கு. அப்ப விஜய் என்ன டிசிஷன் எடுப்பாரு? விஜய் கையில எந்த வாள் இருக்கிறதோ அந்த வாள் தான் சுழலும். எடப்பாடி பழனிசாமியினுடைய வாள் சுழலாது. இப்ப இங்க குதிரை பேரம் நடந்துருச்சு அப்படின்னா எந்த மாதிரியான குதிரை பேரம் நடந்துச்சு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? விஜய் தரப்பு கொஞ்சம் நல்லாவே கேம பிளே பண்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த அதிமுகவினுடைய விவகாரத்துல. ஏன்னா இமீடியட்டா இவங்களுக்கு மினிஸ்ட்ரி அசைன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இந்த குதிரை பேரத்துக்கு உண்டான சாட்சிகள் வெளிப்பட்டு விடும் என்பது பொருள். இயற்கையாவே அதுதானே சார், இந்த மினிஸ்ட்ரிக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிறது தானே. ஆனா விஜய் இன்ன வரைக்கும் எந்த மினிஸ்ட்ரியும் அசைன் பண்ணல. இது ஒரு தரப்புல அப்படியே நிற்குது. இந்த 25 பேரினுடைய பதவி காலம் செல்லாது, இந்த 25 பேரினுடைய பதவியை நாங்க இன்வேலிட் பண்ணிட்டோம்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, வேலிட் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. 25 பேரும் விஜயனுடைய ஆதரவோடு மீண்டும் போட்டியிட போறாங்க, அவ்வளவுதானே. உப்பா கிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய், ஜேசிடி பிரபாகருக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய், விஎஸ் பாபுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய், செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய், அதிமுகவில் முடிந்து போனவர்களை எல்லாம் அழைத்து மீண்டும் வாழ வைத்த விஜய், விஜயபாஸ்கரை வாழ வைக்க மாட்டாரா? சி.வி. சண்முகத்தை வாழ வைக்க மாட்டாரா? எஸ்.பி. வேலுமணியை வாழ வைக்க மாட்டாரா? 25 பேர்ல 8 பேருக்கு மினிஸ்டர் கிடைக்க போகுது, இல்ல 10 பேருக்கு மினிஸ்டர் கிடைக்க போகுது. அவர்களுடைய நிழலில் நின்று கொண்டு நாமும் ஏதாவது சம்பாதிக்கலாம், வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால் இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். அதற்காக போகிறார்கள். இவர்களை எப்படி நீங்கள் தக்க வைக்க போகிறீர்கள்? இனிமே அதிமுகவுக்கு என்ன நம்பிக்கை ஊட்ட போகிறீர்கள்? அது ஏதோ தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்ற அதீத நம்பிக்கையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட கரிஸ்மேட்டிக் லீடராக அவர் இல்லை. அப்படி இருந்திருந்தா இந்த 25 பேர் பிளவுபட்டிருக்க மாட்டாங்க. உங்களை தலைவராக உண்மையா நேசிக்கல, நீங்க கொடுத்த காசுக்கு வேலை செஞ்சாங்க, இதை விட கூடுதலான காசு செய்ய முடியுங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அஇஅதிமுக பிளவுபட்டிருக்கு, அது அதனுடைய அந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ குறிப்பா அந்த 25 எம்எல்ஏக்கள், அதாவது பேரண்ட் பார்ட்டிக்கு எதிராக செயல்பட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் என்ற ஒரு விவகாரம். இப்போ இன்பதுரை ஒவ்வொரு முறையும் சட்ட ரீதியா எச்சரிச்சுட்டே வர்றாரு, திரு இபிஎஸ் எச்சரிச்சுட்டே வர்றாரு. இப்போ அவங்க மேலாம் இப்போ சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போ இன்றைய தினம் ஆளுநர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு திரு இபிஎஸ், சந்திக்க போறாரு விரைவில் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரங்களில் இந்த 25 பேருடைய பதவி என்னவாகும்? அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் விவகாரம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பூதாகரமான நிகழ்வாக மாறி போயிருக்கிறது. இவையெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் விஜயினுடைய கட்சிக்கு தங்களுடைய ஆதரவு கருத்தை நீட்டினார்கள் 25 சட்டமன்ற உறுப்பினர். இதெல்லாம் நிகழும்னு தெரியாது அவங்களுக்கு. ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கு டெல்லிக்கு வந்தபோது அந்த வழக்கை முன்னின்று வழிகாட்டி நடத்தியவர் சி.வி. சண்முகம். தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சராக 5 ஆண்டு காலம் பொறுப்பு வகித்தவர் சி.வி. சண்முகம். அப்ப சி.வி. சண்முகத்துக்கு ஓரளவேனும் இந்த வழக்கு குறித்த புரிதலும் இருந்திருக்கும், இந்த பிரச்சனையினுடைய வீரியமும் இருந்திருக்கும். நீங்க இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அதை கடந்து எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் அதிகாரத்தினுடைய நிழலில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அவர்களுக்கு தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன யுக்திகளை கையாள வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்பவர் வெறும் கூடுதான். அந்த கூட்டுக்கு உயிரோட்டமாக இருந்தது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, அண்ணன் காமராஜ், இவர்களை போன்றவர்கள் தான், கே.சி. வீரமணி போன்றவர்கள் தான் அவருக்கு உயிரோட்டமாக இருந்தவர்கள். நீங்க எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கொண்டு ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தினாரா, சசிகலாவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தினாரா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. முதல் இன்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அது சசிகலா தரப்பை எதிர்த்து தான். அப்ப வலிமையாக சசிகலாவை எதிர்க்க வேண்டியவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அந்த பக்கம் நின்னார்கள். நீங்க நத்தம் விஸ்வநாதன்ல இருந்து கே.பி. முனுசாமியிலிருந்து எல்லோரும் சசிகலாவுக்கு எதிர்ப்பு. அதிமுகவில் இருக்கக்கூடிய சசிகலா தரப்புக்கான வலிமையான எதிர்ப்பை தான் நத்த விஸ்வநாதன் போன்றவர்கள், கே.பி. முனுசாமி போன்றவர்கள் பதிவு செய்து ஓ பன்னீர்செல்வம் பக்கம் நின்றார்களே தவிர ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், நம்முடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த மனநிலை யாருக்கும் அன்னைக்கு இல்லை. அதே போல
எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு மோனோபோலியாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறாரு. அவர்தான் சர்வ அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிற அதிமுகவினுடைய லீடர்ஷிப்ங்கிற அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அதற்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் என்கிற அந்த மனநிலையில் தான் அண்ணன் வைத்திலிங்கம் போன்றவர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் வந்து நின்றார்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு சுய காரணம் இருக்கிறதே தவிர கட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சிக்கு நலன் பயக்க வேண்டும் என்று அதிமுக எப்போதும் பிளவுபடவே இல்லை. அதை முதலில் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது கூட நேற்றைக்கு வெளிப்படையாகவே அண்ணன் வீரமணி பேசுகிறார். நல்ல லட்சியவாதி அவர். திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாம வெற்றி பெற்றுட்டோம், இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பொறுப்பை பிரயோஜனமாக பயன்படுத்தணும். அவர் சொன்ன வார்த்தை அது, பிரயோஜனமாக பயன்படுத்தணும். அதனால நாம வந்து விஜயோடு கூட்டணி வைத்தா மக்களுக்கு நல்லது செய்யலாம், அமைச்சரவையில பங்கேற்கலாம், ஏன் இந்த 5 ஆண்டுகளை நாம வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க வந்து கேட்டோம். அதனாலதான் எங்களுடைய 25 பேருடைய ஆதரவை நாங்க கொடுத்துருக்கோம். கட்சிக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறார். அப்ப நான் அந்த முதல் கண்டென்ட் எடுத்து பாக்குறேன். கட்சிக்கு அவர் தான் பொதுச் செயலாளர், சரி. ஆனா நாங்க எடுத்த முடிவு எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக. ரொம்ப சிம்பிள், வெளிப்படையாகவே பேசிட்டார். அதிகாரத்தில் பங்கேற்பதற்காகத்தான் இந்த 25 பேர். அப்போ இந்த 25 பேர் இது எல்லாவற்றையும் கலந்து பேசி எடுத்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் வீட்டுல ஒரே இரவுல உட்கார்ந்து பேசி பகல்ல எடுத்த முடிவு இல்லை இந்த முடிவு. இரவெல்லாம் பேசி திரும்ப பகலெல்லாம் பேசி இப்படி ஒரு 3 நாட்கள் விஜய் பதவியேற்க காலதாமதமாக ஆக அவர்களுடைய ஆலோசனை நீண்டு கொண்டே போனது. அதன் பிறகு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். கட்சி தாவல் தடை சட்டம், சபாநாயகர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போகிறார், ஆளுநர் தரப்பு இதுல என்ன செய்ய போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே ஒரு சபாநாயகர் மாதிரி என்பது தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? சட்டப்பேரவை தலைவராக இருந்த தனபால் டிடிவி தினகரன் தரப்ப என்ன பண்ணார்? அப்ப டிடிவி தினகரன் தரப்ப சஸ்பெண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நிரந்தரமாக அவர்களை சட்டப்பேரவைக்கு வரவிடாம செய்து அவர்களை தகுதி நீக்கம் செய்தது இருக்குல்ல, அதற்கு பின்னால் என்ன சூழ்ச்சமம் இருக்கு அப்படிங்கிறத வேலுமணி, சி.வி. சண்முகம், இன்ன பிற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அறியாமல் இருக்கிறார்களா? இப்ப அதே பாணியை எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பின்பற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? இது வந்து சப்ஜெக்ட் டு கன்சர்ன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய ஸ்பீக்கர். நீங்க சட்டப்பேரவை தலைவரினுடைய கன்சர்னுக்குள்ள என்னவோ அந்த கன்சர்ன் தான் இங்க எடுபடும். அது இப்போ ஆப்வியஸ்லி யாருக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னா, விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும் போது விஜய் கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 25 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஃபேவரா இருக்க போகுது. ஒரு சிம்பிள் கான்செப்ட் தானே. அதுவரை முயற்சித்து பார்ப்போம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய டெசிஷன். எந்த அளவுக்கு முட்ட முடியுமோ அந்த அளவுக்கு முட்டி பார்த்துடலாம். கவர்னரை போய் சந்திப்போம், சட்டப்பேரவை தலைவருக்கு அழுத்தம் கொடுப்போம். நேற்று மட்டுமே 3 முறை சட்டப்பேரவை தலைவரை சந்தித்ததாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ தன்னாலான முயற்சியை மேற்கொள்கிறார். ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை. எகெயின் இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யார் அதிமுகங்கிற டிஸ்பியூட் குள்ள போய் நிற்கும். அப்ப யார் அதிமுகன்னா 25, 22. இது எனக்கு கொஞ்சம் நான் ஒரு விஷயத்த முன்னோக்கி போய் பாக்குறேன். திமுகவிலிருந்து வைகோ வெளியில வந்தார். வைகோ வெளியில வந்தோடனே 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், ஒன்னு அண்ணன் செல்வராஜ், இன்னொன்னு பருதி இளமழுதி, 2 பேரும் அன்னைக்கு வைகோ கூட வந்திருந்தாங்கன்னா கட்சி வைகோவுக்கு சொந்தம். ஆனா ஒருவர் செல்வராஜ் மட்டும் வைகோவுடையும், அண்ணன் பருதி இளமழுதி திமுகவிலையும் நின்றுட்டாங்க. அதனாலதான் வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. திமுகவுக்கு கபில் சிபல் கேஸ் நடத்தினாரு. ஜெனரல் பாடியுடைய கோரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தாங்க. வைகோவுக்கு ஜெனரல் பாடியுடைய கோரம் இல்ல, கலைஞருக்கு தான் கோரம் இருந்தது. அதனால கலைஞர் தான் உண்மையான திமுக, கலைஞரிடம் தான் இருக்குங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ல வந்தாங்க. இவர் கட்சி தொடங்கினாரு. இப்ப நீங்க அதே வழக்க இங்க பொருத்தி பாருங்களேன். எகைன் என்ன பிரச்சனை? 25 + 22. அப்ப மெஜாரிட்டி யாருக்கு இருக்கு? 25க்கு தானே மெஜாரிட்டி இருக்கு. ஆனா இவங்க ஒரு லீகல் பாயிண்ட் ஒண்ணு சொல்றாங்க, கொறடாவை நியமிக்கிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கொறடாவை நியமித்து கடிதம் கொடுத்ததை சட்டப்பேரவை தலைவர் ஏத்துக்கிட்டாரா? இங்க எல்லாமே அரசியலாக நீங்க பார்க்கணும். சட்டப்பேரவை தலைவர் ஏத்துக்கணும் இல்லையா கொறடாவை? அப்ப கொறடாவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவாக வந்தார் என்கிற கேள்வி இருக்கு. அப்ப இன்னும் கொறடா நியமிக்கப்படல. ஸ்டில் த போஸ்ட் இஸ் வேக்கன்ட். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பொறுப்பு இன்னமும் காலியாகவே இருக்கிறது. எனவே அந்த பொறுப்புக்கு யார் கூடுதலான சட்டப்பேரவை உறுப்பினர்களை வச்சிருக்கிறார்களோ அவங்க நியமிக்க போறாங்க.
நீங்க கொறடா உத்தரவை மதிக்கணும் அப்படின்னா 25 பேர் இப்ப மதிக்காம தானே ஓட்டு போட்டாங்க. கொறடான்ற ஒருத்தர் இருந்திருந்தா அந்த சொல் அங்க அம்பலம் ஏறி இருக்கும். ஆனா ஏறலையே. அப்ப அதை எதிர்த்துட்டாங்களே. அப்ப அங்கேயே கொறடாவுக்கு இன்வேலிட்ன்றது தெளிவாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி. இப்படி ஒரு சம்பவம் சட்டப்பேரவையில அரங்கேறியது கிடையாது. இது ஒரு முதல் முறை. கொறடா உத்தரவை எதிர்த்து பெரும்பான்மையான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களிக்கிறாங்க. இது வரைக்கும் ஃப்ளோர் டெஸ்ட்ல சார் கொறடா உத்தரவை ஏத்துக்கிட்டு சார் வாக்களிப்பாங்க. ம், ம். ரொம்ப சொற்பமான பேரு அந்த மாதிரி டிஸ்பியூட்ல சிக்கி இருக்காங்க. ஃபார் பிரச்சனைகள் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் இப்ப அந்த ஓபிஎஸ் 13 பேர் ம். எதிர்த்து வாக்களிச்சாங்க அந்த அரசுக்கு எதிராக. பட் ஆனா அப்போது இந்திய சபாநாயகர் அவர்கள் மீது எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கல. மாறாக 18 பேர் மீது தான் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆமா, 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 ஆமா. இது எல்லாமே கன்சர்ன் ஆஃப் சட்டப்பேரவையினுடைய தலைவர். சட்டப்பேரவை தலைவரினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. அவர் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்வார். அவர் வேண்டாம் என்றால் நீக்குவார். அன்னைக்கு தனபாலினுடைய சட்டப்பேரவை தலைவருக்கான அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு உட்பட்டதாக இருந்தது. இப்ப ஜேசிடி பிரபாகருடைய சட்டப்பேரவை தலைவருக்கான அதிகாரம் விஜய்க்கு உட்பட்டதாக இருக்கு. அப்ப விஜய் என்ன டிசிஷன் எடுப்பாரு? விஜய் கையில எந்த வாள் இருக்கிறதோ அந்த வாள் தான் சுழலும். எடப்பாடி பழனிசாமியினுடைய வாள் சுழலாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ திரு இன்பதுரை அவர்கள், ராஜ்யசபா எம்பி அவர்கள் பல விஷயங்கள் மேற்கோள் காட்டுறாரு இல்லையா? 1993ல நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது இதே போல நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவராக இருந்த சிபி சோரன் அவர்கள் வாக்களித்தாரு. அப்போ இதே போல ஹார்ஸ் ட்ரேடிங்கிற ஒரு வாதம் தான் முன்வைக்கப்பட்டது. பிறகு கோர்ட்ல சிபிஐ விசாரணை கோரி பெட்டிஷன் போட்டதுக்கு பிறகும் சிபிஐ அவர்களை பிற்காலத்துல தண்டிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் மேற்கோள் காட்டினாரு. பல சட்ட வல்லுநர்களும் அதை நியாயப்படுத்தியும் பேசினாங்க. அந்த வாதம் என்பது நியாயமான ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி. விஜய் அவர்கள் மீது சிபிஐ வழக்கும் பாயக்கூடும் இந்த விவகாரத்தில் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இது 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 முற்றிலும் வேறுபட்டது. இது கொரோனா விவகாரம் அல்ல. மாறாக இது ஹார்ஸ் ட்ரேடிங்கிற ஒரு விவகாரம். ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி நீங்க 25 பேர் எங்க எம்எல்ஏக்களை போட வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விவகாரம். இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க இந்த விவகாரத்தை சிபுசோரன் விவகாரத்தோடு ஒப்பிடுவது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்றது தெரியல. சிபுசோரனுடைய விவகாரம்ங்கிறது முற்றிலும் மாறுபட்டது. இப்ப இங்க குதிரை பேரம் நடந்துருச்சு அப்படின்னா எந்த மாதிரியான குதிரை பேரம் நடந்துச்சு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? விஜய் தரப்பு கொஞ்சம் நல்லாவே கேம பிளே பண்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த அதிமுகவினுடைய விவகாரத்துல. ஏன்னா இமீடியட்டா இவங்களுக்கு மினிஸ்ட்ரி அசைன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இந்த குதிரை பேரத்துக்கு உண்டான சாட்சிகள் வெளிப்பட்டு விடும் என்பது பொருள். இயற்கையாவே அதுதானே சார், இந்த மினிஸ்ட்ரிக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிறது தானே. ஆனா விஜய் இன்ன வரைக்கும் எந்த மினிஸ்ட்ரியும் அசைன் பண்ணல. இது ஒரு தரப்புல அப்படியே நிற்குது. ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவினுடைய ஒரு மேஜர் பார்ட்டாக இங்க இருக்கு. சிபுசோரன் வழக்குல அந்த மாதிரி ஒரு மேஜர் பிரேக் ஒரு பார்ட்டியில இருந்துச்சு. அந்த பார்ட்டியினுடைய பிரசிடென்டோ அந்த பார்ட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியோ ஒரு கிளைம் பண்ணாரு அப்படிங்கிறது இல்ல. அங்க நடந்த விவகாரம் வேற, இங்க இருக்கிற விவகாரம் வேற. சரி சார், நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிடுறேன். கடைசி கட்டம் சட்டப்பேரவையினுடைய தலைவருக்கு உட்பட்டு இருக்கிற அதிகாரம் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவரா முடிஞ்சதாகவே வச்சுக்குவோம். எந்த விவகாரம் வந்தாலுமே சரி, அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான சட்டப்பேரவை தலைவரினுடைய முடிவாக இருந்தாலும் சரி, இல்ல சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு, விஜயபாஸ்கர் தரப்புக்கு உண்டான சட்டப்பேரவை தலைவரினுடைய தீர்ப்பாக இருந்தாலும் சரி, எகெயின்ஸ்ட் சட்டப்பேரவை தலைவருடைய தீர்ப்புக்கு நீதிமன்றம் செல்ல போவது உறுதி. இந்த பார்ட்டி போவாங்க, ஏ பார்ட்டி போவாங்க, இல்லைன்னா பி பார்ட்டி போவாங்க. யாருமே நிக்க போறது இல்லை. அப்படிதானே? அப்போ இது நீதிமன்றத்துக்கு போகிற போது நீதிமன்றம் உடனடியாக இதை முற்றுப்புள்ளி வச்சிருமா? ஒரே நாள்ல முடிஞ்சிருமா? இது இல்ல. ஓ பன்னீர்செல்வம் தரப்பினுடைய வாத பிரதிவாதங்களை கேட்டுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வழக்கு நகர்ந்து அது அப்படியே பெண்டிங்ல இருக்கு. இப்ப வரைக்கும் முடியல. ஆனா என்னன்னா, கிளைம் பண்ண ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போயிட்டாரு. அதனால கிளைமிங் ரைட்ஸ் இல்லாம போச்சு அவருக்கு. ஆனா ஸ்டில் த கேஸ் இஸ் பெண்டிங். அப்படிதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வழக்கம் எப்படி உடனடியாக முடிவுக்கு வரும்? அதுக்குள்ள விஜயினுடைய ஆட்சி நிறைவு பெற்றும் இல்லையா? விஜயினுடைய ஆட்சி நிறைவு பெற்றும். ஓகே, தீர்ப்பே வந்துருச்சு. ரொம்ப நெருக்கி 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 நீங்க வழக்க நடத்திட்டீங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இந்த 25 பேரினுடைய பதவி காலம் செல்லாது. இந்த 25 பேரினுடைய பதவியை நாங்க இன்வேலிட் பண்ணிட்டோம்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. வேலிட் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. 25 பேரும் விஜயினுடைய ஆதரவோடு மீண்டும் போட்டியிட போறாங்க. அவ்வளவுதானே?
உப்பா கிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய், ஜேசிடி பிரபாகருக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய், VS பாபுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய், செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய், அதிமுகவில் முடிந்து போனவர்களை எல்லாம் அழைத்து வந்து மீண்டும் வாழ வைத்த விஜய், விஜயபாஸ்கரை வாழ வைக்க மாட்டாரா? CV சண்முகத்தை வாழ வைக்க மாட்டாரா? SP வேலுமணியை வாழ வைக்க மாட்டாரா? எப்படி பார்த்தாலும் மேஜர் டேமேஜ் யாருக்கு? நீங்க எல்லா திசை வழி போக்கையும் பாருங்க, எல்லா திசை வழி போக்கையும் பாருங்க. இப்ப நீங்க ஒரே நாள்ல 19 மாவட்ட செயலாளர்களை நீக்குனீங்க, எத்தனை நிர்வாகிகளை நீக்குனீங்க. இப்ப உதாரணத்துக்கு எங்க தஞ்சாவூர்ல மாவட்ட செயலாளர் நீக்கியாச்சு, மாநகர செயலாளர் நீக்கியாச்சு, அந்த பக்கம் மேற்கு மாவட்ட செயலாளர் நீக்கியாச்சு. இப்ப வேக்கன்ட் லேண்டா இருக்கு அதிமுகவினுடைய நிர்வாக பொறுப்பு. எப்படி சரி செய்ய போறீங்க? கட்சிக்கு ஒரு சோதனையான காலம் இல்லையா? இந்த சோதனையான காலத்துல இவ்வளவு பெரிய இடர்பாடு கட்சிக்கு வந்துருச்சு. நீங்க கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தரையா நீக்குறீங்க. எப்படி சார் கட்சியை கொண்டு செலுத்துவீங்க? எந்த நம்பிக்கையை நீங்க விதைக்க போறீங்க? இப்ப பார்த்தா CV சண்முகத்தோட நம்ம போகணும்னு சொல்லியா MLA இல்லாத மாவட்ட செயலாளர்கள் போறாங்க? SP வேலுமணியோட போகணும்னு சொல்லியா போறாங்க? இல்ல. இவர்கள் எல்லாம் அதிகாரத்தினுடைய நிழலில் போய் நின்று கொண்டால் நாம பயனடைய முடியும்னு நினைக்கிறாங்க. கான்செப்ட் அதானே? அதனாலதானே போறாங்க. இவங்க எல்லாம் ஃபாலோயர்ஸா? இவர்கள் எல்லாம் பெரிய மெஜஸ்டிக் லீடர்ஸா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த 25 பேர்ல 8 பேருக்கு மினிஸ்டர் கிடைக்க போகுது, இல்ல 10 பேருக்கு மினிஸ்டர் கிடைக்க போகுது. அவர்களுடைய நிழலில் நின்று கொண்டு நாமும் ஏதாவது சம்பாதிக்கலாம். வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால் இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். அதற்காக போகிறார்கள். இவர்களை எப்படி நீங்கள் தக்க வைக்க போகிறீர்கள்? இனிமே அதிமுகவுக்கு என்ன நம்பிக்கை ஊட்ட போகிறீர்கள்? மொத்தத்தில் ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜுக்கு அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தன்னுடைய கடைசி நாட்களை எண்ணிக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப ஒரு அதி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. முடிவு காலத்தை நோக்கி அஇஅதிமுக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி. அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் அந்த பிளவுபட்ட அதிமுகவினுடைய தலைவர்களை சந்தித்ததனுடைய எதிரொலியாக பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியது. பலரும் அதை வந்து பிழை என்று சுட்டிக்காட்டினார்கள். திருமாவளவன் கூட நீங்க வந்து EPS சந்திக்கணும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப எனக்கு என்னன்னா, அப்போ தமிழக வெற்றி கழகமே நேரடியாக வந்து அஇஅதிமுகவை விழுங்க வேண்டும், அதை உடைத்து தன்வசப்படுத்த வேண்டும், அதன் தலைவர்களை வந்து இப்படி என்கரேஜ் பண்றது மூலியமா நமக்கு அப்படி தெரிய வருதா? அஇஅதிமுக முற்றிலும் அழிப்பதற்கு தாவேக்காவே இறங்கி வேலை செய்கிறதா? இல்ல, தமிழ்ல உங்களுடைய நேர்காணல்ல தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய டேமேஜ் அதிமுகவுக்கு தான் விஜய் ஏற்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி. அது என்ன காரணம் அப்படின்னா, செங்கோட்டையனுடைய வருகை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அதிமுக எந்த மாடலை முன்னிறுத்துதோ அந்த மாடலை முன்னிறுத்தினாரு விஜய். நீங்க அதிமுகவுக்கு என்ன சார் கொள்கை, என்ன சார் கோட்பாடு, என்ன தத்துவம்? தீய சக்தி திமுகங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியது அதிமுக தான் முதல்ல. இவர் ஒன்னும் அரசியல் களத்துல பயன்படுத்தின வார்த்தை இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அதை தெரிஞ்சுக்கணும். தீய சக்தி திமுக என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது அதிமுக. அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த MGR. அதை அப்படியே ஃபாலோ பண்ணது ஜெயலலிதா. இப்படிதான் அந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டு அரசியல் திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது. இது ஒரு புறம் வச்சுக்கோங்க நீங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதிமுக எந்த திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு நகர்ந்ததோ அந்த திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு விஜயும் நகர்ந்தார். வேற எந்த கோட்பாடும் இல்லை. இன்னொன்று, MGR எதை செய்தாரோ அதையே விஜயும் பின்பற்றினார். அவ்வளவுதான். வழித்தடம் என்பது ஒன்றாக இருந்ததே தவிர வேறு எந்த விதமான மாற்றமும் வழித்தடத்துல இல்லவே இல்லை. அவரும் அதே டிராக்ல டிராவல் பண்ணி வந்தார். ஓன் டிராக்ல எல்லாம் டிராவல் பண்ணி வரல. அப்ப இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய டேமேஜ விஜய் துவக்கத்திலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீங்க வாய்ப்பு கொடுத்த எல்லோரையும் கணக்கிடுங்க. அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு தானே கூடுதல் வாய்ப்பு. நவல்பட்டு விஜய் என்கிற நபர் மட்டும்தான் திமுகவிலிருந்து வந்தவர், பிரதானமாக பேசப்படுபவர். அதே போல திருநெல்வேலியில ஒரு கேண்டிடேட் முருகன் ஒரு கேண்டிடேட் பிரதானமாக பேசப்படுபவர். 2 பேருமே வெற்றி பெற்றாங்க. ஆனா அதிமுகவிலிருந்து தான் கூடுதலான நபர்களை அழைத்து வந்து கேண்டிடேட் ஆக்கினார் விஜய். இப்ப பாருங்க, 3 நாட்களாக நான் செய்தியை பார்க்கிறேன். அதிமுகவில் இருந்த எல்லோரும் வரிசை கட்டி விஜயிடம் போய்கொண்டே இருக்கிறாங்க. திமுகவில இருந்து எத்தனை பேர் போயிட்டாங்க? போயிருப்பாங்க, ஒரு 3 பேர் போயிருப்பாங்க. ஆனா 30 பேர் போயிட்டாங்க அதிமுகவில இருந்து. அப்போ விஜயினுடைய அரசியல் வருகை அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியது. விஜயினுடைய அரசியல் பயணம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய தொய்வை தந்தது. இப்போ ஆட்சி அதிகாரத்தை விஜய் கைப்பற்றியதற்கு பிறகு அதிமுக ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மைய எடப்பாடி பழனிசாமி உணர்றாராங்கிறது தான் கேள்வி. துவக்கத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அச்சம் இருந்தது.
அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த பாருங்க கொடி பறக்குதுன்னு சொல்லி ஆமா. அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வந்துட்டதாக விஜயே சொல்லாத உறுதியை, விஜயே சொல்லாத செய்தியை இவர் சொன்னார். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே மெல்ல மெல்ல கரைந்து இங்கிருந்து கரைகிற அந்த கட்சி மெல்ல போய் தாவேகா தரப்புல சேருது. ஆனா அது ஏதோ தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்ற அதீத நம்பிக்கையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட கரிஸ்மேட்டிக் லீடராக அவர் இல்ல. அப்படி இருந்திருந்தா இந்த 25 பேர் பிளவுபட்டிருக்க மாட்டாங்க. உங்களை தலைவராக உண்மையா நேசிக்கல. நீங்க கொடுத்த காசுக்கு வேலை செஞ்சாங்க. இதை விட கூடுதலான காசு செய்ய முடியுங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. பச்சையாக பேசும், வெளிப்படையாக பேசும். இதை விட பெரிய காசு பண்ண முடியும்ன்ற ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. நீங்க வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானே தவிர இதை தாண்டி அதிமுகவை தக்க வைக்கிறார். அதிமுகவை தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கையை விட்டு அதிமுக போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அது ஒரு கமர்ஷியலான பிளாட்ஃபார்ம். அந்த கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம்ல யாரு ரொம்ப கூடுதலான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார்களோ, பொருளாதார முன்னேற்றத்தை தருகிறார்களோ அவர்களை நோக்கி அந்த கட்சி நகருதுன்றது வருத்தத்துக்குரிய செய்தி. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல என் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி.